ಶರವಣ ಭವ ಶರವಣ ಭವ ಶರವಣ ಭವ ಶರವಣ ಭವ ಶರವಣ ಭವ ಋಷಿ ಸ್ಕಂದಮೂರ್ತಿ ಶ್ರುತೋ ಸ್ಕಂದಕೀರ್ತಿ ಮುಖೇ ಮೇ ಪವಿತ್ರಂ ಸದಾ करे तस्य कृत्यं बपुस्तस्य भृत्यं गुहे सन्तुलीना गुहे सन्तुलीना गुहे सन्तुलीना मम अंजुविद भूतमुं करननाडुं अंदिपदयादुं எல்லோருக்கும் நமஸ்காரம். சாக்ஷாத் சுப்பிரமணிய சுவாமி அனுகிரகத்தோடு இன்றைய தினம் நிம்பபுரம், இந்த பேர் கேள்வியே பட்டிருக்க மாட்டோம். பொதுவா இந்த நிம்பபுர ஸ்தல திருப்புகள் அருணகிரிநாத சுவாமி அருளி செய்த இந்த திருப்புகள் எடுத்துருக்கோம். சொல்றார், 5 விதமான பூதங்கள். எந்த 5 பூதங்கள் இருந்தாதான், பஞ்சபூதம் இருந்தாதான் இந்த உயிரோ உடலோவே ஒரு உயிர் இந்த உடலை எடுத்துட்டு வர முடியுமோ, ஜனனம் எடுத்து இந்த பூமிக்கு. அந்த பூதம் எனக்கு வேண்டாம். எனக்கு ஒரு பொருள் வேணும். ஆனா அந்த பொருள் இந்த 5 பூதங்களால ஆகப்பட்டதா இருக்கக்கூடாது. கரணனாலும் அந்த கரணங்கள் 4 கரணங்களால ஏற்பட்டதா இருக்கக்கூடாது. மனம், சித்தம், புத்தி, அகங்காரம், இந்த 4 கரணங்கள், இந்த 4 கரணங்கள் அப்படின்னு அழைப்போம். இந்த 4 கரணங்களுடைய ஒரு உட்பாடும் இருக்கப்படாது. அந்தி பகல் யாதும் அறியாத அந்த பொருள், நான் கேட்கிற அந்த பொருளுக்கு, நான் கேட்கிற ஒண்ணுக்கு பகலோ ராத்திரியோ கிடையாது. 5 பூதத்துடைய சம்பந்தம் கிடையாது. 4 கரணங்களோட சம்பந்தம் கிடையாது. இதுதான் முதல் வரி. அந்த நடு ஆதி ஒன்று நிலதான, அந்தம் கிடையாது, நடு நூனு கிடையாது, ஆதி நூனு கிடையாது, ஆரம்பம் நடு அந்த முடிவுன்னு எதுவுமே கிடையாத ஒரு பொருள். அந்த ஒரு வீடு பெருமாறே, அந்த வீடு வேணுங்க. என்னது வீடா இருந்தாலும் பஞ்சபூதமும் வேணுமே. நீரோ, நெருப்போ, ஆகாயமோ, பூமியோ, வாயுவோ, இதெல்லாம் வேணுமே. இதெல்லாம் உட்பட்டு இருக்கிறது தானே ஒரு வீடு. எந்த வீடை கேட்கிறார்? 4 புருஷார்த்தங்கள்ல தர்மார்த்த காம மோட்சம். அந்த மோட்சம்ங்கிற 4வது புருஷார்த்தம். அந்த மோட்ச இன்பத்தை எனக்கு பெறுமாறு மஞ்சதவள், அந்த அழகான மேகங்கள் எல்லாம் மோதி விளையாடுற மலைவாழ் மக்களான வேடர்கள் குலத்துல வேடனாருடைய தலைவனாருடைய அந்த தலைவனுடைய மங்கை தன்னை நாடி வனமீது, அந்த வேடர்கள் குலத்துல பிறந்த அந்த ஸ்திரீயான வள்ளிய தேடி நீ வந்தையே. தேடி நாடி அந்த வள்ளிமலைங்கிற வனம் மீது, அந்த காட்டு மேல வந்த மங்கச்சரணார விந்தமது பாட வந்தமிழ் வினோதம் அருவாயே. எனக்கு நீ நாடி தேடி வள்ளிய பார்க்க வந்த அந்த உன்னுடைய 2 சரணார விந்தத்தையும் பாட எனக்கு வந்தமிழ் வினோதம், வினோதமான வந்தமிழ் எனக்கு அருள்வாய். மோட்சத்தை கேட்கணும்னா எதை கேட்கணும்? மோட்ச இன்பம் தான். அந்த மோட்ச இன்பம், நிஜமான இன்பம் எது தெரியுமா?
உன் சரணாரவிந்தத்தை ஸ்மரண பண்ணிட்டு இருக்கும் போது தன்னை மறந்து பஞ்சபூதத்தை மறந்து 4 மனோகரணங்கள் அந்த மனசு சித்தம் புத்தி அகங்காரங்கிறதெல்லாம் மறந்து பகலா ராத்திரியாங்கிறத மறந்து அது நம்ம ஆதியில இருக்கோமா அந்தத்துல இருக்கோமா நடுவுல இருக்கோமா நமக்கு பிறப்பு இறப்பு வாழ்வுங்கிறது எல்லாத்தையும் மறந்து ஒண்ணுமே இல்லாத ஒரு கேரக்டரிஸ்டிக்கும் எந்த டைமென்ஷன்ஸும் இல்லாத ஒரு பொருள் அந்த மோட்ச ஸ்திதி அப்படிங்கிறது உன் சரணத்தை பாடுறதல்லவோ, அதல்லவோ சரணாகதி. உன்கிட்ட இந்த ஆத்மாவை சமர்ப்பணம் பண்றதல்லவோ அந்த நிவேதனம், ஆத்ம நிவேதனம் அல்லவோ மோட்சத்துக்கான ஒரு படி அப்படின்னு அழகா கேட்கிறார். மேற்கொண்டு சொல்றார், இந்த தமிழை எனக்கு அருள், உன் சரணத்தை பாட. குஞ்சரகலாப வங்கிய பிராம, அழகான குஞ்சரமான ஐராவதத்தை வளர்த்த மயில் போன்ற, மயில் போல ஒரு சாயல் கொண்ட தெய்வ யானையுடைய அழகான குங்குமம் படர்ந்த நெற்றியையும் அந்த சந்தனம் தவழற அந்த சந்தனத்தை லேப்பமாலே, சந்தன லேப்பங்கிறது சந்தன கிண்ணம், சந்தன கிண்ணம் போன்ற இருக்கக்கூடிய அழகான அந்த 2 கண்ணாடியத்தக்க போலவும் அந்த அழகான நெஞ்சு மார்பகமும் திருமேனியும் மஞ்சளும் சந்தனமும் பூசின் இருக்கிற குங்கும படீர அதிவேக கும்பதன மீது சென்றனையும் மார்பா. அந்த திருமேனி இருக்கே தேவயானையுடைய திருமேனியும் நெற்றியும் அந்த கபோலமும் அந்த மார்பும் அந்த திருமேனியும் புண்ணியம் உண்ணது. ஏன்னா நீ அல்லவோ உன் மார்ப அந்த அந்த தேகத்துக்கே கொடுத்து கட்டி அடைச்சு அவளையே உன் மார்பில் எடுத்து விட்டியே. அந்த தேகம் எப்பேற்பட்ட புண்ணியம் பண்ணியிருக்கும். பொதுவா ஒரு ஆத்மா புண்ணியம் பண்ணியிருக்கு, ஒருத்தர் புண்ணியம் பண்ணியிருக்காம்போ. அந்த தேகம் புண்ணியம் பண்ணியிருக்கேன்னா முருகனுடைய மார்பகத்திலேயே தவழ்ந்து தவழ்ந்து அந்த தெய்வ யானைக்கு அணைச்சுக்கிறைய கட்டி பேர்பட்ட புண்ணியம் பண்ணியிருக்கு. குன்று தடுமாற இதழ் கோப, நீ வள்ளிக்கும் தெய்வ யானைக்கும் இனியவனா, அப்படியே மணாலனா வள்ளிமணாலனா தேவசேன மனோகரனா இருக்கே வழியே. இன்னொரு பக்கம் குன்று அந்த மேருமலை அதிர செய்யற அளவுக்கு உன் கோபம், உன் கோபத்தாலேயே மேருமலையை அதிர செய்தியே. பெஞ்சமர சூரன் நெஞ்சு பக, அந்த சூரன் நீ உன் மேல ஆசை வச்சு உன்னை அடையணும்னு நினைச்சா அவருடைய நெஞ்சிலேயே போய் நீ குடியிருப்ப. எப்படி வள்ளி தேவயானையுடைய அந்த ஹிருதயத்திலையும் மார்பிலையும் அந்த நெஞ்சிலையும் குடியிருக்கியோ அது போல அதே நேரத்துல வெஞ்சமர சூரன் நெஞ்சு பக வீர வென்றி வேலை விடுவோனே, அந்த வெற்றி வேலை அப்படி பாய்ச்சி அந்த எந்த மனசுல குரோதமும் காம குரோத லோப மோக மதமாச்சரியாதிங்கிற சற்றுக்குவியும் 6 நாள் இன்று போய் நாளை வா, இன்று போய் நாளை வான்னு திருத்த முயன்று திருந்தாவிடு, நெஞ்சில வேலை விட்டு பாய்ச்சி நெஞ்சிலே பிளப்பேன் அப்படின்னு அந்த கொடிய அந்த சூரனுடைய போர்ல வேளால நெஞ்சையும் பிளப்ப, நெஞ்சில இருக்கவும் இருப்ப. எந்த நெஞ்சில இருக்கணுமோ இருப்ப, எந்த நெஞ்ச பிளக்கணுமோ அங்க பிளப்ப. அப்பேற்பட்ட பிம்பமதில் சூழும் அழகான வண்ண மயில்கள், வண்ண ஒளி மயில்கள், அந்த மயில்கள் எல்லாம் சூழக்கூடிய அழகான நிம்பபூரமான வண்டலமகீபர் பெருமாளே சொல்ற. அழகான மயில்கள் வண்ண ஒளி மயில்கள் எல்லாம் சூழ்ந்து இருக்கக்கூடிய நிம்பபுரவானன், நிம்பபுரத்தை சேர்ந்தவனே தேவப்பெருமாளே, தேவாதி தேவேந்திரன்லேருந்து தேவாதி தேவர்கள் எல்லாரும் நமஸ்கரிக்கக்கூடிய தேவர் பெருமாளே, எனக்கு நீ மோட்ச இன்பத்தை உன் சரணத்தை பாடி அந்த சரணத்துல லயித்து அந்த சரணத்தை பாடுற தமிழையும் இசையும் கொடுத்து அருளி மோட்ச இன்பத்தை அனுபவிக்க எனக்கு அருள்வாயாக அப்படின்னு வேண்டி கேட்கிற. நிம்பபுரம்ங்கிற ஸ்தலம் வெப்பூர் அப்படின்னு இன்னைக்கு அழைக்கிறோமே, அந்த அங்க நிம்பம்னா வேம்பு மரங்கள் இருக்குமாம். எங்க இருக்குன்னா தென் ஆர்காட், ஆர்காட் ரோட்னு சென்னையில சொல்றோமே, that leads to ஆர்காட், 6 காடு. அது பிரிட்டிஷர்ஸ் சொல்ல வரலங்கிறதுனால ஆர்காட் ஆர்காட்ன்ற 6 காடு. சவுத்ல 6 காடு, நார்த்ல 6 காடு, அதான் சவுத் ஆர்காட் நார்த் ஆர்காட் அப்படிங்கிறோம். அங்க அந்த தென் ஆர்காடுல
அங்க பாலாற்றன் கரையில பாலாறு ஓடுறது, காவேரி தென்பெண்ணை பாலாறு அப்படின்னு பாடுறோமே, அதுல அந்த பாலாற்றன் கரையில அமைஞ்ச அழகான நிம்பபுரம். எல்லாரும் அந்த முருகனை அங்க தரிசிக்க வேண்டிய க்ஷேத்திரம். இங்கே இந்த திருப்புகழ் வாயிலாக நம்ம அந்த முருகனை அனுபவிப்போம். அஞ்சு வித பூதமும் கரணனாலும் சரணாரவிந்தம் சரணா